சார் நல்லா எல்லா பிள்ளைங்களும் பாதுகாப்பு நீதிபதிய பொதுமக்கள் உயிர் இதா பொதுமக்கள் இது உயிரை 5 வருஷம் 10 வருஷம் போற வேலை நானே குற்றவாளி சரி அவனுக்கு தூக்கு தண்டனை அமைதியான ஆளுக்குன்னு அவளுக்கு தெரியும். அமைதியான ஆளுக்கு நாங்க எங்களே குற்றவாளி ஆக்கிறாங்க அவ்வளவுதான் சொல்லுவேன். அவன் வெளியே வந்தானா எங்களை குற்றவாளி குற்றவாளி ஆகிடும். அவனை ஏதாச்சும் பண்ணி குற்றவாளி நல்ல மனிதனா இருக்கிறது அரசு வழக்கறிஞர் அரசு சார்பாக ஆஜராவாரு. அவர் மூலம் கடுமையான தண்டனை கிடைக்கும். நீங்க நம்பிக்கையோடு இருக்கு. நீதியை நம்பணும், சட்ட ஒழுங்கு நம்பணும், காவல்துறையை நம்பணும். கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைக்கும். மரண தண்டனை வாங்கி கொடுக்க நாங்களும் துணையா இருப்போம். இது யாராலும் ஏத்துக்கிற முடியாது. சொல்றிய காலம் பூரா நல்ல மனிதன் என்னன்னா யாருமே ஏத்துக்க முடியாது. ஒரு அப்பாவி புள்ள இந்த என்ன இருக்கு ஓடியா கத்தி குத்துறாங்க இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? அண்ணனுக்கு தெரியும். இது வரைக்கும் எங்க சின்ன வயசுல கூட பார்த்துட்டோம். வெளியே வந்தானா கொடூரமா என்ன பண்ணணும் எங்களுக்கே தெரியும். எனக்குலாம் அவ்வளவு வெறியாத்தான் இருந்துச்சு. அப்பதான் நானும் போட்டு உள்ளே போனேன். போய் தான் தேடினேன். உள்ளே கையில மட்டும் தேடினா என்னதான் பண்ணுவேன். எங்கெல்லாம் ஒரு நல்லவனை பார்க்கலாம். எல்லாம் வெளியே வந்தாங்க எங்கெல்லாம் முன்னாடி உறுதியா கணக்கு உங்களோட நாங்க நிப்போம். சார் வணக்கம் சார். சரி தலைவரை அவங்களுக்கு நீங்கள் கல்வி மந்திரியாக இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். அவங்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு அதோட சந்தோஷம் எதுவும் கிடையாது. அதோட சந்தோஷம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் மூலியமா மரண தண்டனை வாங்கி கொடுங்க. அமைச்சர் ஒரு தங்கச்சி 10th படிக்குது நம்ம அரசு பள்ளியில். அதுகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. அதுக்கு முழு செலவும் நம்முடைய சார்பாக ஏற்றுக்கிட்டோம். நீங்களும் பேசலாம். இந்த லைனில் பேசலாம். நல்லா சத்தமாக பேசுங்க. அமைச்சர் பேசுறாரு. அந்த பொண்ணு அதிகமா பேசுறேன். அதோட அந்த பொண்ணோட அம்மா இருக்காக ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க அமைச்சர். அவனுக்கு இது முழு தண்டனை வாங்கி கொடுங்க. எனக்கு காசு பணம்லாம் இல்லை. என் பிள்ளை உசரே போயிடுச்சு. அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க சார். தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. எனக்கு அந்த உதவியை மட்டும் செய்யுங்க சார். வணக்கம் அமைச்சர். வணக்கம்.